Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசை ஸ்பெஷல் ரீடிங். ஸோ இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளும் கூட. அண்ட் இந்த டேல பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜியில இருந்து பிளெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல டிவைன் சைட்ல இருந்து வருது அப்படிங்கறத பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஒரு இமேஜ். ஸோ இந்த போட்டோ பாருங்க. இதுல ஏதாவது உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த ஒரு பைல சூஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 1. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பைல் நம்பர் 2 இது. பைல் நம்பர் 2 உங்களுக்கு இந்த இமேஜோட கனெக்ட் பண்ண முடியுதா? இதுல சம்பேர் உங்களோட உள்ளுணர்வு ஏதாவது ஒன்று இந்த இமேஜோட ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுதுன்னா டெஃபினட்டா நீங்க பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 இந்த இமேஜ். ஓகே. ஸோ இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, எனக்கு டைம் ஆகும் சூஸ் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீடிங் குள்ளார போகலாம். ஓகே. சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அங்க செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் வருது பார்க்கலாம். ஸோ யூ காட் ராக் போல். ஸோ பைல் நம்பர் 1க்கு ஸ்டார்டிங் வைப்ரேஷன் இஸ் குட். நிறைய ஒரு ஹோப், நல்ல ஒரு நம்பிக்கை தெரியுது. பட் நம்ம இருந்தாலும் நம்ம ரீடிங் குள்ளார போய் பார்ப்போம். ரைட். எஸ், win to win outcome is a forecast. ஒன் மோர் எடுக்கிறேன். It is a time to release negativity. ஸோ இது ஒரு கிளியர் மெசேஜ் மாதிரி எனக்கு இருக்கு. பார்ப்போம். எஸ். Pile number 1. What is the message? Okay. Yes, you got Lover's card and Tower card and okay. Empress. Yes. See, pile number 1 பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொல்வேன். கிளீன் அண்ட் கிளியர் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கார்டு. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சி யூ காட் இட் இஸ் அ டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டின்னு அழகா சொல்லிட்டாங்க. பிகாஸ் த எனர்ஜி பார்த்தீங்கன்னா சோ ஃபார் இது வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவிட்டி அது ரொம்ப உங்களுக்குள்ளார இன்சைடு இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்லி ரிலீஸ் பண்ணணும். அதுதான் உங்களை புல் பேக் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நவ் இட் இஸ் அ டைம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்குதோ அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஃப்ளை. உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம், அந்த ஒரு சுதந்திரம், நீங்க சந்தோஷமா இருக்கலாம். பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நான் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன் ஆனா இருந்தும் என்னால ஒரு முன்னுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியல அப்படின்னு சொல்றீங்கன்னா பிகாஸ் இந்த ஒரு நெகட்டிவிட்டி இன்டென்ஸா இருக்கிறனால, அதிகமா இருக்கிறனால. ஓகே. பட் நவ் இட் இஸ் அ டைம். இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சேலஞ்சை எதிர்பார்க்கலாம்.
அதாவது நீங்க உங்களை எந்த ஒரு பர்சனோ இல்லை எந்த ஒரு விஷயமோ உங்களை பிரேக் டவுன் பண்ணிச்சோ, உங்களை கவலைப்பட வச்சுச்சோ, நிறைய வாழ்க்கை பத்தி யோசிக்க வச்சுச்சோ, அந்த ஒரு விஷயம் சம்பந்தமா ஏதோ ஒரு நியூஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டோன்ட் வரி, நீங்க இந்த டைம் அதனால பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்க அதோட ரியல் மீனிங்கை புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அதாவது ஒரு பர்சனே உங்களை காயப்படுத்தின அந்த பர்சன் சம்பந்தமா ஏதோ ஒரு நியூஸ் வரலாம், ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும். ஆனா இந்த டைம் நீங்க மோஸ்ட்லி பிரேக் டவுன் ஆக மாட்டீங்க. யூ வில் மூவ் ஆன். எனக்கு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்லி மூவிங் ஆன் அப்படிங்கிற மெசேஜ் ரொம்ப நல்லாவே வருது, ஸ்ட்ராங்கா. ஓகேங்களா? அண்ட் கெரியர் வைஸ்ல நல்ல ஒரு growth இருக்கும். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பவர்ஃபுல் இல்லை ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவிலுக்கோ எங்கேயோ நீங்க டெஃபினட்டா போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு நீங்களா பிளான் பண்ணி போறதை தாண்டி உங்களுக்குள்ளரே ஒரு மெசேஜ் வந்திருக்கும், வா இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு மூலியமாக, உங்களோட உள்ளுணர்வு மூலியமாக இல்லை ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு அந்த மெசேஜை டெஃபினெட்லி அனுப்புவாங்க. அண்ட் நீங்க போயிட்டு வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மந்த்குள்ளரே நீங்க போயிட்டு வருவீங்க. கண்டிப்பா இது நீங்களா பிளான் பண்ணி போறதா இருக்காது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல், அதாவது ஒரு டிவைன், ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளெஸ்ஸிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி அன்லிமிட்டட் லவ், அதாவது லவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த லவ் நிறைய எனக்கு வேணும், நிறைய எனக்கு அட்டென்ஷன் வேணும், எல்லாரும் என்னை கவனிக்கணும், எல்லாரும் என் மேல பாசம் காமிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல பைல் நம்பர் 1க்கு கொஞ்சம் அதிகமான ஒரு ஆசைகள் இருக்குதா? அது இந்த டைம்ல டெஃபினெட்லி நடக்கும். நீங்களே எதுக்கு இவ்வளோ அட்டென்ஷன் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய அட்டென்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லவ், அந்த லவ் அப்படிங்கிறது, அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறது உங்களோட சொந்த குடும்பத்தில இருந்தும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட அந்த பர்சன் கிட்ட இருந்துமே டெஃபினட்டா கிடைக்கும். ஓகேவா? ஆனா கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்க மாதிரி இருக்கு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். உங்களோட வேலை விஷயத்துல ரொம்ப பிஸியா நீங்க இருப்பீங்க. அண்ட் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம், லான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ எதிர்கால பிளானிங் இந்த டைம்ல நீங்க நல்லா கரெக்டா செட் பண்ணுவீங்க. அண்ட் மைண்ட் நல்லா இருக்கு, எனர்ஜி நல்லா இருக்கு. ஸோ ஓவராலா பாக்குறப்போ பைல் நம்பர் 1 எல்லாமே ஃபேவரா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டி. அந்த நெகட்டிவ்ங்கிறது ரொம்ப வருஷமா உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயம் தான், புதுசா ஒன்னும் உருவாகிடல வாய்ப்பு இல்லை. பட் ரொம்ப வருஷமா இருக்கிற அந்த நெகட்டிவை ரிலீஸ் பண்ணணும். அது ஒண்ணுக்கு மட்டும்தான் நீங்க எஃபோர்ட் போட்டா போதும், மற்றபடி எந்த ஒரு விஷயமும் உங்களை ஷேக் பண்ணாது. அதே மாதிரி இந்த டேல இருந்து அன்எக்ஸ்பெக்டட் சோர்சஸ்ல இருந்து உங்களுக்கு லவ் மட்டும் கிடைக்காது, மணி ஆல்சோ கிடைக்கும். ஏதோ ஒரு வழியில யார் மூலியமாவது அளவு கடந்த அன்பு மட்டும் இல்லாம பணமும் ஏதோ ஒரு வழியில உங்களோட அந்த அர்ஜென்ட் எனக்கு இந்த டைம்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சூன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ இது என்னன்னா ஓவராலா பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம சான்ஸ் பார்க்கலாம். See, you got very strong-ஆன கார்ட்ஸ் இருக்கு. லக் டெஃபினெட்லி நல்லா இருக்குங்க. டைம் அண்ட் லக் ரொம்ப நல்லா இருக்கு பைல் நம்பர் 1க்கு. அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 1 உங்களுக்கு வரக்கூடிய இந்த வின்டர் சீசன் ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஸோ அண்ட் இனி வரக்கூடிய இந்த மந்த்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் மந்தாக தான் பைல் நம்பர் 1க்கு இருக்க போகுது. ஸோ நீங்கள் உங்களோட அந்த ஒரு டே டு டே ப்ராக்டிசஸாக இருக்கட்டும், டே டு டே செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவை ஆட் பண்ணிகிட்டே வாங்க, அவ்வளோதான். ரொம்ப
உங்களோட ஒரு நாளுமே ரொம்ப டவுனா இருக்காம, ரொம்ப நெகட்டிவா இருக்காம, பாசிட்டிவா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கொஞ்சம் ஒரு சின்னதாவது வந்துட்டு அந்த மைண்டை கொண்டு வர பாருங்க. வரக்கூடிய நாட்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு இருக்க போகுது பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு இந்த ஆடி அமாவாசை என்ன ஒரு ஸ்பெஷல் ரீடிங் வருது பார்க்கலாம். ஸோ ஓகே, பைல் நம்பர் 2, லெட்ஸ் see. Okay, look at the bigger picture, correct? Your hard work is paying off. இது definitely ஒரு நல்ல நியூஸ் ஆச்சே. ஸோ எனக்கு ஒரு செலிப்ரேஷன் கார்டு வந்து பிகினிங்லே வந்தனால டெஃபினெட்லி ஒரு செலிப்ரேஷன் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலன்னு சொல்லலாம். ஸோ விஷன்ஸ் ஷுட் பி ஹையர், ஸ்ட்ராங்கர். எனக்கு ஒரு விஷயம் வருது, இந்த ஒரு டைம் பீரியட்ல பைல் நம்பர் 2 ஒரு புதுசா நீங்க வந்து உங்களோட விஷஸ் சார்ட்டை செட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க வந்து விஷன் போர்டில் கிரியேட் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட எதிர்காலத்துக்கு எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துல எனக்கு இதெல்லாம் வந்து நடக்கணும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க செட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த கோல் மாதிரி ட்ரீம்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல டெஃபினட்டா நீங்க புதுசா ஏதாவது ஒன்று செய்வீங்க. புது கோல், புதுசா உங்களோட விஷஸை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு பைல் நம்பர் 2க்கு. ஸோ உங்களோட கோல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கணும். எனக்கு இது போதும் அது போதும்னு சொல்றதை தாண்டி ரொம்ப நிறைய பெரிய கோல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பட்ட கஷ்டத்துக்கு பொறுமையா இருந்ததுக்கான பலன் டெஃபினெட்லி வந்துகிட்டே இருக்கு. ஸோ தட் இஸ் நோ டவுட் ஒரு ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பார்க்காத டைம்ல. அதுதான் ஒரு பாயிண்ட்டுங்க. எப்போ வரும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்தீங்கன்னா அப்போ வந்து டெஃபினெட்லி அந்த டைமை தாண்டி நீங்க எதிர்பார்க்காம ஒரு டைம்ல இருப்பீங்கல்ல, அப்போ திடீர்னு வந்து சர்ப்ரைசஸ் இருக்கும். ஸோ சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸ்ல அதிகமாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஒன் குட் ப்ரப்போசல், ஒரு நல்ல மேரேஜ் ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் டெஃபினெட்லி வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்டு ஒன்ஸ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பிகாஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், எஸ்பெஷலி உங்களோட பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குட் சோல்ஸ், நல்ல உள்ளங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க தான். அவங்க ஆசைப்படுறதும் அந்த ஒரு விஷயம்தான். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு குட் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு குட் நியூஸை கொடுக்க தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த குட் நியூஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். See, absolutely, your hard work is paying off. பல வருஷ போராட்டம், இது வந்து சின்ன விஷயத்துல இருந்தே பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் கொஞ்ச நாளா வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்து உங்களோட லுக் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு மைண்ட்ல வந்துட்டே இருக்கா. எனக்கு ஹேர் க்ரோத், முடி நல்லா வளரணும், நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அதே மாதிரி நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு லுக்காக இருக்கணும், பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணணும், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நான் மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓடிட்டு இருக்கு அப்படின்னா எஸ், இனி வரக்கூடிய டேஸில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை டெஃபினட்டாக வந்து செய்வீங்க. அண்ட் ஏஞ்சல்ஸோட ஒரு மெசேஜஸ், ஏஞ்சல்ஸோட ஒரு கனெக்ஷன் உங்களை நோக்கி வருது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல சக்சஸ், நேம், ஃபேம், மணி, லவ், இது மேல ஒரு கிரேவிங்ஸ் நான் சொல்லுவேன், ஒரு அடிக்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்தோ இந்த ஒரு டெவில் கார்டு உங்களுக்கு வந்திருந்தா கூட இது வந்து நெகட்டிவ்னு வராது, உங்களோட சக்சஸ்க்கான ஒரு கிரேவிங்ஸ் நான் சொல்லுவேன். இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், உங்க லைஃப் ரொம்ப ஸ்பீடாவே போகும். ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா நீங்க செய்வீங்க அண்ட் அது வந்து உங்களோட இன்னர் செல்ஃப் உங்களை தூண்டி விடும்.
அடிக்ஷன், உங்களோட அடிக்ஷன்ங்கிறது வந்துட்டு இந்த டைம் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயத்துல தான் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி என்னென்ன நெகட்டிவ் கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த டைம்ல இருந்து உங்களுடைய பழைய ஹார்ட் பிரேக்ஸ், ஏமாந்தது, நம்பி ஏமாத்தினது, இது எல்லாமே மனசுல அப்படியே ஏதோ ஒரு மூலையில இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட லைஃப்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஃபார் பைல் நம்பர் 2. ஸோ அந்த முன்னேற்றத்தை பார்க்க பார்க்க நீங்க உங்களை அறியாமையே நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்சனா மாறிட்டு போவீங்க. உங்களோட குணங்கள்ல இருந்து உங்க பிஹேவியர்ஸ் எல்லாமே வந்துட்டு டோட்டலா வந்து மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். Pile number pile number 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அமைதியா இருங்க. ஒருத்தவங்க உங்களை சீண்டணும்னு நினைச்சா கூட அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கே பேக் ஆயிடும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சைலண்டா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்களோ, உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றீங்களோ, இனி வரக்கூடிய இந்த 2025 எண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு தான், உங்களோட டேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம்திங் இஸ் க்ரோயிங் ஃப்ரம் இன்சைடு, அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது டெஃபினட்டா வந்துட்டு உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. ஓகே? அண்ட் கடவுளோட ஆசீர்வாதம் ரொம்ப நிறையவே இருக்கு. எஸ்பெஷலி முக்கியமாக உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, உங்களோட தனிப்பட்ட ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அந்த ஆசீர்வாதம் நிறையவே வந்து இருக்கு. ஓகே? ஸோ இது ரொம்ப நல்ல மெசேஜஸ் எல்லாமே ஒரு கோர்வையா வந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட பைல் நம்பர் 2 நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். எனக்கு இந்த கார்டை பார்த்த உடனே ஒரு நல்ல மெசேஜ். எஸ், the answers you need are coming. Adjustments are required. Okay. Third quarter moon. Full moon in Gemini. See, light after darkness ன்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு பெரிய இருட்டு, ஒரு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் வருதுன்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் வருது, இந்த அந்த ஒரு மெசேஜ் தான் வருது இங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் உங்க ஆட்டிடியூடை மட்டும் கொஞ்சம் டெவலப், கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஒரு ஆட்டிடியூட் பர்சனா மாறதான் வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஆல்ரெடி உங்க ஆட்டிடியூட்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் டெஃபினெட்லி. One more. Okay, very good. Celebrations. You got star, moon, and the answers you need are coming. So, pile number 3. Pile number 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு see, ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர் அப்படிதான் வந்து சொல்லணும். என்ன ஒரு ஆன்சர் வந்து நீங்க கேட்டுட்டே வேணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு அதாவது ஒரு உங்களோட கோல் ட்ரீம்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அது சம்பந்தமா நீங்க ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் வேணும்னு வெயிட் பண்ணீங்கன்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணீங்கன்னா இந்த டைம் எஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அண்ட் அதுதான், அதாவது ஒரு ஒரு நியூ லைஃப்னு சொல்லலாம். பைல் நம்பர் 3க்கு ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங் அப்படிதான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃப்ரெஷ் லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல நீங்க எப்படி வந்து கிரியேட் பண்றீங்க உங்களுக்கான வாழ்க்கையில, யாரை கொண்டு வரீங்க, யாரை ரிலீஸ் பண்ண போறீங்க, அண்ட் எந்த ஒரு எப்படி ஒரு பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அழகா நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல் செகண்ட் சான்ஸ் பைல் நம்பர் 3க்கு.
ஓகேவா, எனக்கு வந்து ஒரு வெரி குட் நியூஸ் டெஃபினெட்லி நடக்குங்க. இந்த வருஷத்துக்குள்ளரே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வரக்கூடிய டேஸ்லேயே ஒரு நல்ல ஒரு நியூஸ் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு மேரேஜ், ஒரு ப்ரப்போசலா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மேரீடான பர்சனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ், அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி பார்ட்னர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்களோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன்ஸ் விலகுங்க. ஒரு சில இப்போ உங்க வாழ்க்கையிலே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் நல்லது நடக்குமா கிடைக்குமான்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம டவுட்டா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் விலகி நம்பிக்கை அதிகமா வந்துட்டு வரும். உங்களுக்கே எதிர்பாராத ஒரு வளர்ச்சி இருக்கும். எதிர்பாராத ஒரு வளர்ச்சி எதிர்பாராத ஒரு பர்சனோட உதவி மூலியமாக கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஒரு டக்குன்னு ஒரே நாள்ல வந்து ஒரு growth இருக்கும் பாத்தீங்களா, அந்த இது வந்துட்டு அந்த லக்கு வந்துட்டு இந்த டைம்ல இருக்கு பைல் நம்பர் 3க்கு. ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே வரீங்க, வெயிட் பண்ணிட்டே வரீங்க, ஜஸ்ட் ஒரு நாள் எல்லாமே வந்துட்டு மாறிடும். ஓகே, ஸோ திங்ஸ் ஆர் வெரி குட். அண்ட் நீங்க உங்களோட சர்க்கிள்ல வந்துட்டு ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டே வரீங்களா? ஐ மீன் ஆல்ரெடி நோன் பீப்புள் விஷயத்துல, இப்போ ஆல்ரெடி உங்க லைஃப்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க இதுல இருந்து ரொம்ப ஷார்ட் ஆயிட்டே வராங்க உங்க சர்க்கிள்ல பீப்புள். ஆனா வெளி இடத்துல வந்துட்டு நல்ல ஒரு புது ஒரு உறவுகளை மீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நியூ சோல். எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது நீங்க வந்து ரொம்ப நிறைய பேசக்கூடிய ஆளு தான், கரெக்டா? பைல் நம்பர் 3 வந்துட்டு நிறைய பேசுவீங்க. பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு டாபிக் எடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஃபுல்லா பேசவும் ரெடியா இருக்கிற ஆளு தான். ஆனா இனி வந்துட்டு ரொம்ப கம்மியா பேசுவீங்க. அதே மாதிரி வார்த்தைகள்ல வந்து பவர் இருக்கும், மதிப்பு இருக்கும். இவ்வளவு நாளா இல்லாதது இனி வந்து இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் டிவைன் அண்ட் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் ரொம்ப நிறைய இருக்குங்க. அண்ட் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க லைஃப்ல ஒரு சில விஷயங்கள்ல தடங்கள் வந்திருக்கும், டிலே லேட் ஆகியிருக்கும், நீங்க நினைச்சதை தாண்டி வேற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப அன்லக்கின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிறது டிவைன் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிவைனோட பிளெஸிங் இஸ் பியாண்ட் ஃபார் பைல் நம்பர் 3க்கு. உங்களுக்கு வர வர சாமி பக்தி ரொம்ப அதிகமாகுங்க. இவ்வளவு நாளா வந்து அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகும் சாமி பக்தி. பைல் நம்பர் 3 உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எஸ், பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட் இஸ் வெரி குட். உங்களுக்கு வந்து வரக்கூடிய எல்லா மந்த்துமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அண்ட் வெரி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். அண்ட் அன்லிமிட்டடான ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ் இருக்கும், லவ் இருக்கும். செய்யற வேலை, ஏதோ ஒரு வேலை நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, அதுல லக்கு ஒன்று மட்டும்தான் குறையா இருக்குன்னா டெஃபினெட்லி அந்த லக்கு வந்து பிளே ஆகும். அண்ட் அதுல வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும். நீங்க ரொம்ப யாருக்கிட்டையாவது நல்ல பேர் டெஃபினெட்லி வெரி சூன் எடுப்பீங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் பிளெஸிங். அண்ட் அதே மாதிரி டிவைன் சைட்ல இருந்து ஒரு லெட்டர், ஒரு மெசேஜ் மாதிரி ஏதோ ஒன்று, இது வந்து உங்களோட ட்ரீம்ல வரலாம், இல்லைன்னா வந்துட்டு யார் மூலியமாவது உங்களுக்கு வந்துட்டு உங்களை தேடி வரும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த வரக்கூடிய வின்டர் சீசன் இஸ் கோயிங் டு பி ஃபேவர் ஃபார் யூ. ரொம்ப நல்லா இருக்கும். வர சீசன் வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். அதாவது உங்களோட வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய கீ பாயிண்ட்னு சொல்லலாம். உங்களை மீறி நீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க. உங்களோட ஓன் டெவலப்மெண்ட், ஓன் வளர்ச்சி பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இட் இஸ் வெரி 100% குட் நியூஸ்ங்க. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ். ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர்னு சொல்லலாம். பொறுமையா இருந்ததுக்கான பலனை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு குட் நோட்டா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட பைல் நம்பர் 3 ஓட ரீடிங்கை நான் எண்ட் பண்றேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.
3 பைலுமே டிஃப்ரெண்டான மெசேஜஸ் வந்தாச்சு. இது எல்லாமே வந்துட்டு காமன், பாசிட்டிவ் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வச்சு பர்சனலி என்னை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.